தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளில் சிக்கி தவித்தவர்களை மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். மீட்கப்படும் மக்கள் தற்போது எங்கு தங்க வைக்கப்பட்டு இருக்கின்றனர்? அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை வழங்க அரசு சார்பிலிருந்து நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? தமிழகத்தில் வரலாறு காணாத பெய்த கனமழையின் காரணமாகவும் தென் மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிக அளவு கனமழை பெய்து வெள்ள நீரால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மழை பெய்த அறிவித்த நிலையிலே வானிலை ஆய்வு மையம் அறிவித்த போதே தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு சார்பாக பல்வேறு இடங்களில் இருந்து நபர்கள் வரவழைக்கப்பட்டு ஒரு குழுக்கு 25 நபர்கள் என 10க்கும் மேற்பட்ட குழுக்கள், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நபர்கள் பல்வேறு பகுதிகள், அதாவது இந்த 4 தென் மாவட்டங்களிலும் முகாமிட்டனர். இந்த முகாமின் அடிப்படையில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை தொடர்ந்து 4வது நாட்களாக இன்றும் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஏரல் பகுதிகளில் அந்த மேம்பாலம் இடிந்து விழுந்த பகுதியில அவங்க கீழே சிக்கி தவித்த பொதுமக்களை மீட்கும் பணியில நேற்று அவர்கள் ஈடுபட்டார்கள். மிகுந்த திறன் வாய்ந்த பயிற்சி பெற்ற தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் அவர்களுக்கு கயிறு மூலமாக மிக பாதுகாப்புடன் அவர்களை மீட்டு முகாம்களில் தங்க வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தரைதளங்கள் கீழ் தளத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில், அதாவது குறிப்பாக இந்த ஏரல் சுற்றுவட்டார பகுதியிலும் கோட்டைக்காடு பகுதியில் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் எங்குமே உள்ள மாடிகளிலே தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் கீழ்த்தளம் முழுவதும் மூடி இருக்கிறது. அந்த இடம் முழுவதுமாக வெள்ள நீரால் சூழப்பட்டு ஒரு தீவு போல காட்சியளிக்கிறது. சாலை வழியாக செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து தடைபட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் யாருமே செல்ல முடியாத நிலை இருந்து வருகிறது. இதனால அந்த பகுதிகளுக்கு நேரடியாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் சேர்ந்த ஒரு 30க்கும் மேற்பட்ட நபர்கள் ரப்பர் படகு மூலமாகவும் மருத்துவ தேவைகள் அவசரத்திற்கு பயன்படக்கூடிய அந்த பொதுமக்களை பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனைகளில் சேர்த்தும் கீழ்த்தளங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முதல் மாடிகளிலும் அல்லது மொட்டை மாடிகளிலும் தங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையும் அவர்கள் பாதுகாப்பாக மீட்டு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கக்கூடிய காட்சிகளை தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 4 நாட்களாக கனமழையிலும் வெள்ளத்திலும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை எவ்வாறெல்லாம் மீட்டிருக்கிறார்கள், பாதுகாப்பு உபகரணங்களை வைத்து அவர்களை மீட்டு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து பொதுமக்களை மீட்கும் கூடிய காட்சிகளை தான் நம்மால் காண முடிகிறது. பொதுமக்களும் தீயணைப்பு திறனும் செல்ல முடியாத இடத்திற்கு பேரிடர் மீட்பு குழுவினர் உடனடியாக சென்று மீட்பு பணிகளை மீட்டு வருகிறார்கள். தற்போது மீட்கப்பட்ட அனைத்து பொதுமக்களும் மருத்துவ தேவைகள் நபர்கள் மட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பிரசவத்தில் ஏற்பட்ட நபர்கள் அனைவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற நபர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது இல்லாமல் மீட்கப்பட்ட பொதுமக்கள் தங்களது உறவினர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற கூடிய நபர்களையும் உறவினர் வீட்டில் தங்க வைத்து மற்றவர்களை முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்கியும் முதலுதவி சிகிச்சைகளையும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் வழங்கி வருவதாக கூடுதல் டிஜிபி ஜெயராமன் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.